ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சந்நியமே. இது சுதர்மசேனையின் வெளியீடு. நலிந்தோர் மீள நல்லோர் ஆள. சுதர்மசேனை. டாக்டர் ஊவே சுவாமிநாதையரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு தமிழ் புக்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஏடுகள் வடிவாக இருந்தது. அவர் தான் வீடு வீடாக போய் தேடி பணம் கொடுத்து வாங்கி புக்காக பப்ளிஷ் பண்ணார். அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு வைணவ சொல் கும்மாயம் என்று ஒரு சொல் அவருக்கு அகப்பட்டது. பல தமிழ் வித்வான்கள்ட்ட கும்மாயம்னா அர்த்தம் என்னன்னு கேட்டார். கும்மாயமா, தமிழ் தானா, நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் கேட்காத ஆள் இல்லை. அவங்களாம் என்ன சொல்றாங்க, இது வைஷ்ணவ வார்த்தையா இருக்கு, அதனால இந்த நாமதாரிகளை போய் கேளுங்க, அவங்க தான் சொல்லுவாங்க. நாமதாரிகள் கேட்கலாம்டான்னு ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி பக்கம் நவ திருப்பதினு ஒன்று இருக்குங்க, 9 முக்கியமான கோவில். அங்க போனா ஒருத்தருக்கும் தெரியல, அது வழக்கொழிஞ்சு போச்சு. அப்ப நம்மாழ்வார் எதிர புறப்பாடு திருவிதி விழா வர பார்த்தவொடனே நம்மாழ்வாரே, இந்த கும்மாயத்துக்காக நான் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எனக்கு வேற வரம் ஒன்றும் வேண்டாம், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சா போதும் அப்படின்னு அவர்கிட்ட விசேஷமா வேண்டிக்கிட்டு திரும்பி வர கும்பகோணத்துக்கு வர. கும்பகோணத்துல அவருக்கு ஒரு வேலை. கும்பகோணத்துக்கு அந்த சாரங்கபாணி கோயில்கிட்ட வந்த உடனே மழை பிடிச்சிக்கிச்சு. உடனே சாரங்கபாணி கோயிலுடைய முகப்பு இருக்கு இல்லையா, அங்க மழைக்கு ஒதுங்கிட்டேன். அப்போ மழையை கொஞ்சம் லேசா தூரல் விட்டு போச்சு. அப்படிங்கிற நேரத்துல பிறப்படலாமா நினைச்சிட்டு இருக்கிற போது உள்ளே இருந்து பட்டாச்சாரியார் தட்டு எடுத்துக்கிட்டு கோயிலை விட்டு வீட்டுக்கு போறார். அவர் வீட்டுக்கு போறார், தலியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறார். இவரை பார்த்தா அவருக்கு யாருன்னு தெரியல. ஓய் ஐயரே, என்ன இங்க நிக்கிறீர், உள்ள பிரசாதம் வாங்கிக்க வேண்டியதானே, இன்னைக்கு கும்மாயம் அப்படின்ட்டு போறாரு. என்ன சொன்னீங்க, கும்மாயமா அப்படின்னு திட்டு உள்ள ஓடினார். அங்க ஓடினா பெருமாள் சன்னதியில உருண்டையா பாசி பருப்பும் வெல்லமும் கலந்து ஒரு உருண்டை, அதுக்கு பேர் தான் கும்மாயம். அதை வாங்கிட்டு, ஓ இதுதான் கும்மாயம், நம்ம போட்டு கும்மி பிடிச்சிடா கும்மி அப்படின்னு அவர் அனுபவத்தை எழுதியிருக்காரு நூல் வடிவில். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நூல்ல ஐயம் திரிபற எல்லா விஷயமும் விளங்கணும்னா நூலாசிரியருடைய தயவு வேணும். இவர் போய் நம்மாழ்வார்கிட்ட போய் அப்ளிகேஷன் போட்டாரு, இந்த வைஷ்ணவ சொல்லு எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு. அவர் நேரா கும்பகோணம் அனுப்பிச்சிட்டார். அங்க போய் அங்கதான் உனக்கு தெரியும், உனக்கு தியரிட்டிக்கலா மட்டும் தெரியாது, பிராக்டிக்கலா கும்மாயமே கிடைக்கும், அங்க போயிடும்னு அனுப்பிச்சிட்டாருங்க. இன்று இந்த காணொளிக்கு நாம் பயன்படுத்தி கொண்ட ஊவேசாவும் பூசலாரும் அந்தணர்கள் என்பதால் ஆர்கே ஐயா பாடல் எழுத கரு கிடைக்காமல் அரைக்கி குறித்தே எழுதி சலிப்பூட்டாமல் பிறப்பால் பேதம் பார்க்கும் பேதை நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்தாலும் நாய் வாளை நிமிர்த்த முடியாது என பாடல் போட்டு தம்மை சமத்துவ தலைவராக அடையாளப்படுத்தி கொள்ள உதவிய திருப்தியுடன் நாம் சொல்ல விரும்பியதை சொல்கிறோம். ஊவேசா கும்மாயத்திற்கு பொருள் அறிய முயன்று மெய்ப்பொருள் அறிய வேண்டும் என்ற அவாவினால் எங்கெங்கோ போய் கடைசியில் நம்மாழ்வார் அருளால் அவர் ஊரிலேயே அர்த்தத்தை அறிந்துவிட்டார். ஆனால் அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வரும் பாடலை பொய்யாக்க ஆய்வு செய்த நம் நண்பர்கள் ராதாகிருஷ்ணனும் சிவராசாவும் ஒருவர் என்று அறிவியல் பூர்வமாக நிறுவிவிட்டதாக பேசியதுதான் பொய் புரளி என தமது ஆய்வில் கண்டுபிடித்தும் பொய் புரளி பேசி இருக்கிறோம் என்று தெரிந்தும் அது குறித்து வாய் திறக்கவில்லை. அவ்வாறு இந்த ஆய்வாளர்கள் பொய் புரளி பேசிய போது நமக்கு ஆதரவாக வாதாடிய ஜேபி ஐயா, கோகுல்ராஜ் ஐயா நம்பிக்கை மெய் என நிரூபணமானது போல அப்பாடல்கள் அனைத்தும் பொய்யாய் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று, எம்பெருமான் சிவன் பேதமூட்டி தன்னடியவரை உலகறிய செய்கிறார், அல்லது தன்னடியவரை எம்பெருமான் சிவன் உலகறிய செய்ததை திசை திருப்பவும் குழப்பவும் ஏதோ நடக்கிறது, அல்லது தாமாக இருக்கலாம், பாதியை தீர்க்க தரிசனம் சொல்கிறது, மீதியை நாமே சொல்லலாம் என ஏதோ செய்து கொண்டு இருப்பவர்களின் கண்ணை மறைத்து தாம் சொல்ல வேண்டியதை அருள்வாக்கு சொல்லும் சித்தர் சொல்லிவிட்டு மறைந்துவிட்டார். பேதத்தினாலேயே இப்பாடல்கள் பிரபல்யமாகி கொண்டுள்ளது என்று நாம் கருத காரணம் பாடலிலேயே இருக்கிறது. பேதமூட்டி தம் அடியவரை பிறர் அறிய செய்த எம்பெருமானின் திருவிளையாடல்கள் பல. அதில் ஒன்று பூசலார் நாயனார் வரலாறு. அது குறித்து சிறிது நேரம் சிந்திக்கலாம். இதிலிருந்து அறம்பாடி சித்தர் எனும் பெயரில் வரும் பாடலை நம்புபவர்கள் பெற வேண்டிய பாடமும் உள்ளது. பெரியார் புராணத்தை படித்ததால் வந்த கசடுகளையும் வேதம் பயின்றவர்களும் பெற்றுவிடக்கூடிய அகங்கார கசடுகளையும் பெரிய புராணம் நீக்கும். நாடமால் அறியாதாரை மால் நாடி அறிய முடியாதவர்
தேடி பார்த்த அந்த சிவபெருமானை. தாபிக்கும் அந்நாள் நாட மால் அறியாதாரேன்னா சிவபெருமானை. தாபிக்கும் அந்நாள் முன்னால் ஏடலர் கொன்றை வேந்தார் இரவிடை கடவில் எய்து. பாண்டியன் மன்னிக்கணும், பல்லவன் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து மிகச்சிறப்பாக அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வைக்கிறதுக்காக அடுத்த நாள் குறிச்சிருக்கிறார். பாண்டியம்மன் இந்த பூசலார் கட்டின அதே நாளைக்கு இந்த பல்லவ மன்னனும் காடவர்கோனும் இந்த நாளை குறித்து அந்த நாளுக்காக சர்வசாதகம் செய்யறதுக்காக மிகப்பெரிய சிவாச்சாரியார்களை எல்லாம் வரவழைத்து வேள்வி சாலைகளை அமைத்து சிறப்பாக செய்கிறான் காடவர்கோன். பல்லவ மன்னன் செஞ்சானா எப்படி செய்வான்? காஞ்சிபுரத்தில் இப்படி செய்கிறார். அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ணை அசந்தாரு ராத்திரி. ஏடலர் கொன்றை வேந்தார், ஏடலர் கொன்றை வேந்தார் இரவிடை கனவில் எய்தி. ராத்திரி நேரத்தில் கனவுல வந்தார். கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாம் இல்லையா? எப்பவும் நம்மால் இந்த கிளைமேக்ஸில் தான் கலடா பண்ணுவார். இது வரைக்கும் பேசாமல் இருந்துவிட்டு அடுத்த நாளுங்கும் பொழுது சொல்றாராம் கனவுல நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயத்து நாளை நாம் புகுவோம். பல்லவ மன்னனே, சாமி எல்லா ஏற்பாடும் நல்லா இருக்கா சாமி? ஏதாவது குறை இருக்கா சாமி? நீ செய்யறதுல எப்படிப்பா குறை இருக்கும்? அன்பா செய்யற. ஆனா ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சுப்பா. என்ன? நாளைக்கு நான் ஊர்ல இல்லப்பா. ஊர்ல இல்லையா? என்னங்க சாமி சொல்றீங்க? நாளைக்கு தானேப்பா கும்பாபிஷேகம்? ஆமா, நாளைக்கு தான் நான் ஊர்ல இல்லை. என்ன சாமி ஊர்ல இல்லைங்கிறீங்க? எங்க போறீங்க? எப்பா இங்க பூசல்னு ஒருத்தர் இருக்கான். பூசல் அன்பன். வெள்ளை விளையர்னுபாங்க இல்லையா? வெள்ளைன்னா என்ன, விளையர்னா என்ன? வெள்ளை விளையர்னு கண்ணங்கருப்பா ஒருத்தருமா, கண்டங்கருப்பா இருப்பான். இந்த மாதிரி பூசல் அன்பு. பூசல்னாலே அன்பு தான். புன்கண்ணீர் பூசல் தரும்னாரு. நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்தப்பா. கொஞ்ச நாள் இல்லைப்பா, ரொம்ப நாள் நினைந்து செய்த அப்படின்னு தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் பேசுறத டீகோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நினைந்து செய்தேன்னா பிளான் பண்ணி செய்தான்னு எடுத்துக்கிறதா, பிளான் பண்ணி பிளான்லேயே செய்தார்னு எடுத்துக்கிறதா? நினைந்து செய்தன்ட்டார். நெடுது நாள் நினைந்து செய்த நன்று நீடு ஆலயம். எவ்வளோ பெரிய கோயில் பாட்டார். நன்று நீடு ஆலயத்து நாளை நாம் புகுவோம். நாளைக்கு அங்கே என்ன கூப்பிட்டுருக்காப்பா, நாளைக்கு வச்சிருக்காங்க, அங்கே போகணும். நீ ஒன்று செய்ய. நீ இங்கு ஒன்றிய செயலை நீ இங்கு முடிவு பண்ணியிருக்கல, இந்த கும்பாபிஷேகத்தை நாளை ஒழிந்து, நாளைக்கு வேண்டாம், பின் கொள்வாய். பின்ன எப்போ உனக்கு சௌரியப்படுமோ அப்போ வச்சுக்கன்ட்டார். டேட்டு கூட கொடுக்கல. எப்போ உனக்கு முடியுமோ அப்போ வச்சுக்க என்று சொல்வாய் என்று நிக்கலைங்க. கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருள போந்தார்ட்டார். இவர் என்னங்க சாமி நீங்க இப்படி சொல்றீங்களே, கடைசி நேரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன்னு என்ன நீங்க சொல்றீங்க, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சாமின்லாம் ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா, ஒன்றிய செயலை நாளை ஒழிந்து பின் கொள்வாய். நாளை ஒழிந்து, நாளைக்கு வேண்டாம் என்று கொன்றைவார் சடையார் தொண்டர் கோயில் கொண்டருள பொந்தார். தொண்டரை விளக்க ஏன் அப்படி செஞ்சாருன்னாரு. பதில் சொல்லிட்டார் சேர்க்கிறார். தொண்டரை விளக்க, இந்த பூசலார்னு ஒருத்தர் தெரியாம போயிருக்கோம். யாருக்குமே, நம்ம எல்லாத்துக்குமே தெரியாம போயிருக்கோம். அவர் பாட்டு உட்காந்து மனசுல கோயிலை கட்டிட்டு இருந்தா யாருக்கு தெரியும்? வெளியில ஒருத்தட்டியும் சொல்லல. அவரு அப்படி ஒரு நாயனார் இருக்காரு, அப்படி மனசுல கட்டி கொண்டு இருக்கிறாருன்னு தொண்டரை விளக்க தூயோன் அருள் செய்ய. இதற்காக தூயனாக இருக்கக்கூடிய சிவபெருமான அருள் செய்ய துயிலை நீங்கி தூக்கி வைத்தார். திரள் மன்னன் அந்த திருப்பணி செய்தார் தம்மை கண்டுதான் வணங்க வேண்டும் என்றெழுங்காதலோடும். அது எப்படியா தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கல. நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல நமக்கு தெரியாம ஒரு கோயிலை கட்டிட்டு இல்லைங்க,
கோயிலை கட்டினா லோக்கலில் இருக்கிறவங்க பெரியவங்களை எல்லாம் கூப்பிடணுமா இல்லையா? கூப்பிடாம கட்டினா சிக்கல் வரும். நம்ம ராஜாவுக்கு தெரியாமே ஒரு கோயில் கட்டி இருக்கிறாங்க, அதுவும் பெரிய கோயிலுங்கிறாங்க. இது என்ன யாருக்கு இதுக்கு பொறுப்பு? யார் இதுக்கு நம்ம கவனத்துக்கு கொண்டு வராமல் இருந்த தப்பு எல்லாம் கேட்கல. அந்த மாதிரி ஒரு திருப்பணி செய்தவரை போய் நம்ம வணங்கணும்யா, கண்டுதான் வணங்க வேண்டும் என்று எழும் காதலோடு. கோயிலை மறந்துட்டாரு, சிவனை மறந்து விட்டார், இந்த அடியாரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறார். அதுதான் இப்படி ஒரு அடியார். சிவபெருமான் நான் அங்க போவேன், நான் இங்க வரமாட்டேங்கிறார். இழைச்சி கட்டு வேள்விச்சாலைகள்லாம் எவ்வளவு பெருசு போட்டு சிவாச்சாரியர்களை எல்லாம் வரவழைச்சு ஒவ்வொரு கால பூசைக்கும் ஒவ்வொருத்தருக்கு தங்க டம்ளரு, தங்க தட்டு எல்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் நம்ம விமர்சையா பண்ணி வரவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு, அற்புதமான சாப்பாடு, பால் பாயசம், பூந்தி லட்டு எல்லாம் போட்டு கொடுத்து இப்படி பண்ணி ஆரவாரமாக நாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்கேருந்து பொசுக்குன்னு இதை விட பெரிய கோயில் ஒருத்தர் கட்டுறான்னு சொல்லிட்டு போயிட்டார். சம்திங் கிரேட். அவரை போய் முதல்ல பார்க்கணும் நம்ம என்று நினைக்கிறார். தொண்டரை விளக்க தூயோன் அருள் செய்ய துயிலை நீங்கி திரள் மன்னன், திண்ணிய திரள் மன்னன், வலிமையுடைய மன்னன் அந்த திருப்பணி செய்தார் தம்மை கண்டுதான் வணங்க வேண்டும். கண்டு வணங்கினா போதும். என்றெடும் காதலோனும் தண்டலை சூழல் சூழ்ந்த நின்ற ஊர் சார்ந்தான். திருநின்ற ஊர் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தானே இருக்கு. எடுறா குதிரையாரு, குதிரையில வந்துட்டார். தேருன்னா கூட லேட் ஆகும். அங்க ஒருத்தன் போயிட்டு இருந்தான். இங்க வாப்பா, இந்த பூசலார் கட்டின கோயில் எங்க இருக்கு? பூசலார் இருக்காருங்க, அவர் கோயில்லாம் கட்டுறவர் இல்லைங்க. அவன் தெளிவா சொன்னான். அவர் கோயிலுக்கெல்லாம் கட்டுறதெல்லாம் கிடையாதுங்க. அவர் கட்டி கோயில்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க பூசலார் ஒருத்தர் இருக்கார், அவர் உண்மைதான், ஆனா கோயில் கட்டுறவர் இல்லை அப்படின்ட்டான். அவன் சொல்லிட்டான். அப்பதி அணைந்து பூசல் அன்பர் இங்கு அமைத்த கோயில் எப்புடையது என்று எந்த பக்கம் இருக்குன்னு அவன் எவ்வளவு நம்பிக்கை கேட்கிறாருங்க. இந்த கோயில் எங்க கட்டினாராமே, இந்த கோயில் எங்க, எந்த பக்கம் அந்த கோயில்னு கேட்டார் எடுத்தவனைய. அங்கன் எய்தினார் தம்மை கேட்க, அந்த பக்கம் போனவங்களை கேட்க, செப்பிய பூசல் கோயில் செய்தது ஒன்றில்லை. பூசலார் கோயில்லாம் ஒன்றும் கட்டலைங்க, எங்களுக்கு நல்லா தெரியுங்க. நேத்து கூட பார்த்தேன், இந்த திண்ணையில தூண்ல சாஞ்சிக்கிட்டு தான் தூங்கிட்டு இருந்தார். மெய்ப்பெரு மறையோர் எல்லாம் வருக என்று உரைத்தான் வேந்தன். உடனே வேந்தன் அந்த பரிவாரத்தோடு தானே போயிருப்பாரு. இப்படி பார்த்த உடனே மந்திரி கிந்திரிலாம் ஆடி போயிருக்கு. ஏன்னா கோயில் கும்பாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு இங்க வந்திருக்கிறார். கடவுளை ஏதோ பார்த்தேன்னு இருக்காரு. அவர் அவர் பின்னாடியே வர வேண்டியதுதான் அத்தனை பேர் வேலையும். சாமி ஏதோ சொல்லிட்டு வந்தேன்னு சொல்றார். இந்த திரும்பி பார்த்தார் மந்திரி. இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மறையவர்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டார். ஏன்னா அதுல ஒருத்தராத்தான் அவர் இருக்கணும். இவங்களை கேட்டா விஷயம் தெரியும். கூட்டுவார். எல்லாரும் வந்தாங்க. கூட்டுவா அப்படின்னாரு. மெய்ப்பெருமறையோர் எல்லாம் வருகை என்று உரைத்தான் வேந்தன். பூசுரர் எல்லாம் புறவலன் தன்னை காண. அவர்கள் எல்லாம் வந்தார்கள். மறையோர்களெல்லாம் அரசனை பார்த்தார்கள். மாசிலா பூசலார்தாம் ஆரண மறையோர் எல்லாம் கேட்கிறார். அவரு பூசலார்னு ஒருத்தர் இருக்கிறாராமே, அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். ஏன்னா கனவுல கிடைச்ச ஒரே கிளிக்கு பூசலார், அது ஒண்ணுதான் கிடைச்சது, வேற ஒண்ணு க்ளூ கிடைக்கல. திருநின்ற ஊர் அது கிடைச்சது. ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் இப்ப தேடுறார். அது சொல்லும் போதே மாசிலா பூசலார் தாம்னாரு. குற்றமில்லாத பூசலார் இங்க யாரு அப்படின்னு கேட்கிறாராம். மறையோர் எல்லாம், ஆமாங்க அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, உண்மைதான். ஆசில் வேதியன், யார் உங்களுக்கும் போகாதவர், ரொம்ப நல்லவர். ரொம்ப நீங்க தேடி வர அளவுக்கு அவர் என்ன அஃபென்ஸ் பண்ணாருன்னு தெரியல. அவர் ஒரு ஏழை பிராமணன், தான் உண்டு தான் வேலை. ராஜா தேடுறாருன்னா என்ன செஞ்சிட்டாரோன்னு இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆசில் வேதியன், குற்றமில்லாத ஒரு ஏழை பிராமணன். இவ்வூரான், இந்த ஊர்ல தான் இருக்கிறவரு.
வேணா அவரை அழைச்சிட்டு வரட்டுங்களான்னு கேட்டாங்க. இப்ப ராஜா என்ன சொன்ன, கூட்டு வந்தான்னு சொல்லிருக்கலாம். அவர் சொன்னாராம், அழைக்க ஒட்டாது, அவரை கூப்பிடாதீங்க, நான் அவர்கிட்ட போகணும். ஈசனார் அன்பர் தம்பால் எய்தி நான் வெய்யவேலோன், என்ன அவர்கிட்ட அழைச்சின்னு போங்கன்னு சொன்னா. உடனே அவர்களெல்லாம் தொண்டரை சென்று கண்ட மன்னவன், அவங்களாம் அழைச்சின்னு போனா அங்க கோயில்ல உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். கடைசி நேர வேலைகள்லாம் கோயில்ல பூச்சி வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. தொண்டரை சென்று கண்ட மன்னவன் தொழுது, எல்லாரும் ஓரமா நிக்கிறாங்க, இவர் போய் அங்க தொழுது நிற்கிறார். அந்த வேதியர்களுக்கு ஒன்றும் புரியல. இவரு எல்லாத்தோடையும் ஒருத்தர் அவ்வளவு அப்படிதான் அவங்க நினைச்சாங்களே தவிர இவர் ஹைட்டு புரிஞ்சுக்கல, இவருடைய உயரம் தெரியல. யார் எங்க எவ்வளவு உயரம்னு எப்படி தெரியும் சொல்லுங்க? மன்னவன், மன்னவனே தொழுகிறானே, என்ன விஷயம்னு தெரியலையே. மன்னவன் தொழுது, அப்படி தொழுது நிற்கிறார். இந்த நிற்கும் போது அவர் கண்களை விழித்து பார்க்கிறார். ராஜா நிற்கிறார். ஆரவாரமாக அத்தனை பேரும் அங்கே நிற்கிறார்கள். வேதியர்கள் நிற்கிறார்கள், அந்த ஊர்க்காரங்க நிற்கிறாங்க, பெரியவங்க நிற்கிறாங்க, மந்திரி நிற்கிறாரு, சேனை நிற்குது, அத்தனை பேரும் நிற்கிறார்கள். இவர் முன்னால நின்று தொழுதுகிட்டு இருக்கார். இவர் பேசல ஒன்றும். இவர் பார்க்கிறார், பல்லவ மன்னவனே பேசுறான். நீர் இங்கு என் திசையோரும் ஏத்த எடுத்த ஆலயம்தான் யாது? சாமி, நீங்க ஒரு கோயில் கட்டினா என் திசையோரும் ஏத்த, நீர் இங்கு என் திசையோரும் ஏத்த எடுத்த ஆலயம்தான் யாது? யாது இங்கு? சுவாமி, தாங்கள் ஒரு கோயில் கட்டி இருக்கிறீர்களாமே, அந்த கோயில் எங்க இருக்கிறதுன்னு கேட்டார். சுவாமி பொய் சொல்வாரா? கடவுளை வந்து சாமி பொய் சொல்ல முடியுமா? சொல்லுவாரா சாமி? மன்னவன் தொழுது தீர் இங்கு என் திசையோரும் ஏத்த, 8 திக்குகளிலும் இருக்கிறவர்கள் எல்லாம். ஏன்னா ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, 8 திசையில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு கோயில் கட்டியிருக்காங்களாமே, ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. ராஜாவோட கோயிலுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நின்று போச்சு, பின்னால்தான் வைக்கிறோம்ட்டாங்க. ஏதோ ஒரு கோயில் இருக்கான், அந்த கோயில்ல தான் முதல்ல போவேன்னு சாமி சொல்லிட்டாராம். எல்லாம் பரவிடுச்சு. என் திசையோரும் ஏத்த எடுத்த ஆலயம் தான் யாது? எங்கப்பா உன் கோயில்னு கேட்கல சாமி, அந்த ஆலயம் யாது? இங்கு அண்டர் நாயகரை தாபித்தருளும் நாள் இன்று என்று உம்மை கண்டு அடிபணிய வந்தேன். நீங்க கட்டின கோயில்ல இன்னைக்கு தான் கும்பாபிஷேகமாமே, அண்டர் நாயகரை தாபித்து அருளும் நாள் இன்று என்று இன்னைக்குத்தான் நீங்க இந்த கும்பாபிஷேகத்தை வச்சிருக்கீங்கன்னு உம்மை கண்டு அடிப்பணிய வந்தேன். சாமி, கோயிலை பார்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய திருவடியை பணியணும். நான் முதல்ல சாமி என்னுடைய கனவுல சொல்றாரு, உங்க பெருமை என்ன, நான் இது அளக்க முடியுமா தங்க பெருமைய? உங்களை பணிய வந்த என்னத்துக்கு காரணம் தெரியுமா? கண்ணுதல் அருள் பெற்று என்றான். இப்ப அன்புக்கு சுவாமி செய்கிற அந்த கருணைக்கு ஈடு யாராலையும் நினைத்து கூட பார்க்க முடியாது. பொருளால் அவரை மயக்கவே முடியாது, அன்பாலத்தான் அவரை மயக்க முடியும். அவர் எவ்வளவு செய்தாலும் அன்பினுடைய அளவு என்னங்கிறது அவருக்கு தெரியும். கண்டு அடிபணிய வந்தேன் கண்ணுதல் அருள் பெற்று என்றான். இன்று என்று உம்மை கண்டு அடிபணிய வந்தேன் கண்ணுதல் அருள் பெற்று என்றான். இன்னைக்குத்தான் நீங்க கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறீங்களா? சாமி சொன்னாரு, அதனால உங்க திருவடியை பணிந்து நான் வணங்கி போகலாம் என்று வந்தேன். அரசன் அதை சொன்ன உடனேயே அரசனும் மன்னவன் உரைப்ப கேட்ட அன்பர்தாம் மருட்டு நோக்கி, அவருக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வந்துருச்சு. யாருக்குமே சொல்லல, ஒருத்தருக்கும் சொல்லல.
கும்பாபிஷேகம்னாலும் அவருக்கு மற்ற உலகமே தெரியல. அவருக்கும் இங்கே பல்லவ மன்னன் ஒரு கோயில் கட்டுறான் காஞ்சிபுரத்தில், அதுக்கு இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் உலக தொடர்பே அற்று போய் இந்த கோயிலை கட்டிட்டு இருக்கார். ஆகையினால அவருக்கு மருண்டு நோக்கி மகிழ்ச்சியோடு நோக்கி என்னையோர் பொருளா கொண்டு என்னை நான் செஞ்சதையும் ஒரு பொருளா ஏத்துக்கிட்டாரா சாமி? நான் என்னுடைய மகிழ்வுக்காக, நான் என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் ஒரு கோயிலை கட்டினேன். ஆனா அந்த கோயிலை ஏற்றுக்கொண்டாரா அவரு? என்னை ஓர் பொருளா கொண்டே, என்னையும் ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு எம்பிரான் அருள் செய்தாரேல் முன், அப்படியே அருள் செய்தார். நான் என்ன நடந்ததுன்னு மன்னவனே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வெளியில இருக்கிற கோயில் இல்லை, இந்த கோயில் வெளியில நான் கட்டல. முன்வரு நிதி இல்லாமை, கோயில் கட்டுவதற்குரிய பொருள் இல்லை என்றது காரணத்தினாலே மனத்தினால் முயன்று கோயில், நான் உன் உள்ளத்திலேயே முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமா பொருள் சேர்த்து மனசிலேயே இந்த கோயிலை கட்டினேன். இந்த கோயில் என்னுடைய மனதிலே எழுப்பிய கோயில், சிந்தித்து எடுத்தவாறு, இது சிந்தனையினாலே எடுத்த கோயில், மனக்கோயில். இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவாறு, தான் சிந்தித்து 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 எடுத்த விதத்தை எடுத்து சொன்னார். எடுத்தவாறு எடுத்து சொன்னார், எடுத்து விளக்கினாராம், சொன்னாராம். அரசன் அப்படியே ஆடி போயிட்டான். ஒரு வினாடி எங்கோ பின்னால் ஒரு சின்ன கோயில் கட்டியிருப்பாருன்னு தான் நினைச்சான். அப்ப கூட நமக்கெல்லாம் தெரியாதபடிக்கு எங்கோ ஒரு பின்னால ஒரு கோயிலை கட்டியிருப்பார் போல இருக்கு. அந்த கோயில்ல தான் ஜாமி சின்ன கோயிலா இருக்கும், அதுக்கு போற மனசுல கோயில் கட்டினாருங்கிறது அரசனும் அதனை கேட்டு அங்கு அதிசயம் எய்தி, என்னே இந்த அதிசயத்தை என்னன்னு சொல்றது? குறை அரு சிந்தை அன்பர், குற்றமில்லாத சிந்தனையினாலே, பொருள் இல்லை என்கிற குற்றத்தை நீக்கி தன்னுடைய சிந்தனையினாலே இந்த அன்பர் திருக்கோயில் எழுப்பினார் என்றால், அன்பர் பெருமை என்றவரை போற்றி, அவருடைய பெருமையை என்னவென்று சொல்லுவது என்று போற்றி, விரை சரி மாலை தாழ நிலமிசை விழுந்து உண்ணா ராஜா கீழே தரையில அவ்வளோ பெரிய கற்கோயில் கட்டுகிற அந்த அரசன் காலில் விழுந்து, மனதினாலே கோயில் கட்டின அந்த மறையவர் திருவடியில கீழே விழுந்து வணங்கினான். விரை சரி மாலை தாழ நிலமிசை விழுந்து தாழ்ந்து முரசெறி தானைகோடு மீண்டு தன் மூதூர் பூக்கான், திரும்ப ஊருக்கு கிளம்பி போனார். புக்கான் அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார் தம்மை, சிந்தனையில் அமைச்ச ஆலயம் இல்லையா, கும்பாபிஷேகத்தை சிறப்பா பண்ணிட்டார். ஆகா, சாமியே வந்து உட்காருன்ட்டாரா? நாமளே ஏதோ நினைச்சோம், ஆனாலும் சாமி எடுத்துக்கிட்டாருங்கிறத இப்படி உலகமே அறியும்படியா செய்தாரே, அவருடைய கருணைக்கு ஒரு அளவே கிடையாதா? அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார் தம்மை நன்பெரும் பொழுது சார, அந்த வேலை வந்து சேர்ந்த உடனே தாபித்து அங்கே பிரதிஷ்டை பண்ணார். நல மந்திர வடிவாக இருந்த பெருமானை அந்த சிலை வடிவிலே கொண்டு போய் அதிலே ஆவாகனம் பண்ணார், அதை இறக்கினார். இப்ப அங்கே உருவத் திருமேனியோடு அருவுருவத் திருமேனியிலே அங்கே விளங்கி நின்றார். நன்பெரும் பொழுது சார தாபித்து நலத்தினோடும், என்னென்ன பூசணைகள் எல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு பண்ணணுமோ அத்தனை பூசணைகளையும் செய்தாராம். பின் பூசணைகள் எல்லாம் பெருமையில் பல 48 நாள் மண்டல பூசை எல்லாம் முடிச்சு, நித்திய பூசை நைமித்தியம் எல்லா பூசைகளையும் செய்து அந்த திருக்கோயிலை பேணி பொன்புனை மன்றுளாடும் பொற்கடல் நீடல் புக்கார். இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டேன், பூசலார் நாயனார் தான் கோயில், அவரே கோயில், அவர் மணக்கோயில். அவரை வணங்கினால் அந்த கோயிலை வணங்கியதாக அர்த்தம். அவர் மணக்கோயில், அந்த மணக்கோயிலை உள்ளே அமைத்த அந்த நுட்பமான கோயிலை, பூசலாரை நாம் வணங்குகிற பொழுது அவர் மணக்கோயிலை சேர்த்து வணங்குகிறோம் என்கிற அந்த உண்மையை எடுத்து சொல்லி, இந்த அளவிலே நம்முடைய அற்புதமான நுட்பமான இந்த நாயனாருடைய அன்பு
உயர்ந்த அன்பு, அந்த அன்பிலே திளைத்து சிவம் அங்கே குடிகொண்டு இருந்து வீற்றிருந்தது என்று சொல்லி யாரெல்லாம் பூசலார் நாயனாரை வணங்குகிறார்களோ போற்றுகிறார்களோ அவர்களெல்லாம் அவருடைய மனக்கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய பெருமானை வணங்கிய புண்ணியத்திற்கு ஆளாவர், அந்த திருக்கோயிலை வணங்கியதற்கு ஆளாவர் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.